ஓகே. அண்ட் ரீசெண்டா விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய் ஜேசனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிக்மான்ற படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவருடைய பேர் ஜேசன் சஞ்சய் எஸ்ன்னு வரப்போகுது. அவங்க அப்பா இனிஷியல் வீன்றது கூட அவர் வந்து வைக்க மறுக்கிறாரு அப்படின்றத சொல்றான். இது எந்த அளவுக்கு உண்மையா? அதான் பசங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம காட்டுது நமக்கு. ஏன்னா பசங்க சின்ன குழந்தை இல்லை, விவரமானவர்கள். ஒரு படத்தை இயக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஜேசன் கிட்ட இருக்குது அப்படின்னா, ஒரு 50 கோடி ரூபா தயாரிப்பு நிறுவனம் ஜேசன் சஞ்சய் நம்பி போடுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட டேலண்ட் இருக்கிறனால தான், ஒரு திறமையை பார்த்து தான். கண்டிப்பாக. அப்போ அவருடைய பசங்களுடைய மனசு ரொம்ப புண்பட்டுருக்கு. ஜேசன் சஞ்சயும் சரி, பொண்ணும் சரி, அமெரிக்காவில் இருக்காங்க. பட் அதை போட விரும்பலைன்ட்டார். பட் இப்போ என்ன, இப்போ ரீசெண்டாக கேட்டிங்கன்னா, நீங்கள் எதாவது உங்களுக்கு பெரிய ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணி கொடுக்கும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அப்பா பேர் நார்மலாக எல்லார்ட்டையுமே இனிஷியல் இருக்கும். பட் இதை தவிர அம்மா பேர் இனிஷியலையும் சேர்க்குறாங்க. இப்போ அது நிறைய பேருக்கு அம்மா பேர் தெரியாது. இனிஷியல் வச்சிங்கன்னா அப்பா பேர் இது வந்து கெஸ் பண்ணிடுவாங்க, அம்மா இனிஷியலையும் சேர்க்க சொல்கிறாங்க. அது அம்மா இல்லைன்னா ஒரு குழந்தை பசங்க ஆணோ பொண்ணோ கிடையாது. அது மறுக்க முடியாத உண்மை. தாய் தான் ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது இது நம்மளுடைய வழிமுறையில் அப்பா இனிஷியலே போட்டாச்சு. இப்போ அது ஒரு மாறுதலுக்கு, ஒரு சேஞ்சஸ்க்காக அப்பா மேலுக்கு அந்த கோபம், இப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்கு மீடியாவில், சோஷியல் மீடியாலேயும். மிக பொறுப்பாக இருக்க வேண்டிய தன்னுடைய தந்தை இப்படி இருக்காரே, அசிங்கப்பட்டு இருக்காரே சொன்னால் அந்த ஒரு வேதனை பசங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சுருக்கமாக என்னுடைய பிரச்சனை, சொந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே ஹேட்டாக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த விஜய் மகளிர் தினத்தன்னைக்கு 7ஆம் தேதி சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே, இருந்தாலும் பசங்களுடைய மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி போகும்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நண்பர்கள் மத்தியில் ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிற தகவல் வருது. எஸ், விஜய் நண்பர்கள் நிறைய பேர் விஜய் கிட்ட பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க. வேண்டாம், இது சரியில்லைங்கிற மாதிரியான ஒரு தகவல் பேசப்பட்டிருக்காங்க. விஜய் அதுவும் கேட்டிருக்காரு. எஸ்ஏசி சோபார் கூட பேசப்பட்ட ஒரு தகவல் வருது. சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு மாதிரி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றது மாதிரி தான் விஜய் கிட்ட இருந்து வருது.